வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினச்சேன். அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் வந்து கோல்டு பீஸ் பற்றி தான். ஃபிசிக்கல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை காட்டிலும் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சேஃப், செக்யூர் அண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 4 மினிட் லென்த் வீடியோ தான் எடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ்ன்ற டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுனா கோல்டு தான். யார் கேட்டாலுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் சாய்ஸ் எதுனா கோல்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் மோஸ்ட் வேல்யூபிள், சேஃப் அண்ட் செக்யூரான்னு நினைக்கிறாங்க. அந்த பெர்செப்ஷன் எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்குது. அதையும் தாண்டி ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதாவது நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு தேடி போகிறது தங்கத்தை தான். நம்ம கிட்ட இருக்க தங்கத்தை வச்சு அந்த நிதி நெருக்கடி சரி பண்ணிவிட்டு அடுத்ததான் மறுவிலையை பார்க்குறதா இருக்கிறாங்க. ஸோ இந்த காரணங்கள்னால தான் நம்ம தங்கத்தை வந்து எப்போவுமே தேடி போய்கிட்டே இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி, இல்லை சேவிங்ஸ்னாலும் சரி, தங்கத்தை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்கோம். பட் ரீசெண்ட் டேஸாக என்ன ஆகுதுன்னா, நிறைய தெஃப்ட், அதாவது திருடு போகிற விஷயம் ரொம்பவே நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஃபிசிக்கல் கோல்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு மக்கள் யாரும் பயப்படுறாங்க. அதையும் தாண்டி சரி வீட்டில் வச்சா தான் திருடுறாங்க, அட்லீஸ்ட் பேங்க்கில் போய் வைப்போன்னு பார்த்தா லாக்கர் சார்ஜ் மட்டுமே பெர் இயர், அதாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. ஸ்மால் பாக்ஸ்க்கு நீங்கள் டிமாண்ட் பண்ணீங்க அப்படின்னா 4000 பெர் இயர் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி மீடியம் பாக்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது 5000 ஒட்டி போகுது. இன்னும் லார்ஜ் பாக்ஸ்க்குலாம் 6500 மேலே லாக்கர் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் ரொம்பவே வந்து லாக்கர்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. சரி ஓகே, தெஃப்ட் நடக்குது, லாக்கர் சார்ஜ் நம்ம ஜாஸ்தியாக இருக்குது, அட்லீஸ்ட் பழைய நகையை போட்டு புது நகையை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணான்னு பார்த்தா அதுக்குமே செய்கூலி சேதாரத்தை அதிக அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் வந்து 5% to 6% வரைக்கும் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரணங்கள்னால தான் மக்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டு மேலே இருக்க நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. தெஃப்டாக இருக்கட்டும், லாக்கர் சார்ஜ் வந்து நம்ம ஹையாக இம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜாக இருக்கட்டும், இதனால தான் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸை சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டுலேருந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே வந்து இப்போ கோல்டு பீஸ் மேலே வச்சுருக்காங்க. இந்த கோல்டு பீஸில் நிறைய நன்மைகள் அவங்க பார்த்த ஒரே காரணத்துக்காக தான் ஃபிசிக்கல் கோல்டை வந்து நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்காட்டி கோல்டு பீஸ் வந்து பெட்டர் ஆப்ஷன் அவங்க நினைக்கிறாங்க. கோல்டு பீஸோட ஃபுல் ஃபார்ம் கோல்டு பெஞ்ச்மார்க் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கோல்டு பீஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் இஸ் நத்திங் பட் டிமெட்டலைசேஷன் சொல்கிறாங்க. அதாவது உங்கள் கையில் வந்து பொருளாக இருக்காது, பட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் ஹோல்டிங். ஷேர்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இடிஎஃப்ஸாக இருக்கலாம். இதுதான் டிமேட்டோட மீனிங். நீங்கள் டிமேட் எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா எந்த பேங்க்கில் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அங்கேயே போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பட் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து சில ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் இருக்குது, ஜெரோதா இருக்குது, க்ரோ இருக்குது, ஆப்ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சார்ஜ், அதாவது ப்ரோக்கரேஜ் ஃபீ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். க்ரோவாக இருக்கட்டும், ஜெரோதாவாக இருக்கட்டும், அப்ஸ்டாக்காக இருக்கட்டும், நீங்கள் எதில் வேணாலும் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பேன் கார்டு, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் வந்து சைன், சில டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ 2 to 3 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் முடிஞ்சிடும், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர்ஸ்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் கோல்டு இடிஎஃப்ஸ் வந்து நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். கோல்டு பீஸ் எப்படி செயல்படுதுன்றதை சொல்லிடுறேன். ஃபிசிக்கல் கோல்டு ரேட்டை வந்து அப்படியே கோல்டு பீஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணும். அதாவது ஃபிசிக்கல் கோல்டோட ரேட் வந்து இன்றைக்கி கூடுச்சு அப்படின்னா இதுவும் கூடும், அது குறைஞ்சிச்சின்னா இதுவும் குறையும். இது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது தான் இந்த கோல்டு பீஸ். இதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் பல தடவை அடி வாங்கினப்போ கூட கோல்டோட ப்ரைஸ் வந்து கீழே விழுகாமல் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரே காரணத்தினால பல கம்பெனி ஷேர்ஸ் கீழே விழுந்தப்போ கூட கோல்டு பீஸ் வந்து கீழே விழுகாமல் ரொம்ப சஸ்டெயினபிளாக போய்கிட்டே இருந்தது. தங்கத்தை எப்படி கிராமில் வாங்குகிறோமோ அந்த மாதிரி நம்ம கோல்டு பீஸை வந்து கிராம்லலாம் வாங்க முடியாது, யூனிட்ஸாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நிப்பான் இடிஎஃப் வந்து ரொம்ப ஃபேமஸான கோல்டு இடிஎஃப். அதோட ரேட் பெர் யூனிட் வந்து 72 ருபீஸ்க்கு இன்றைக்கி ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. கோல்டோட 1 கிராமோட ரேட் வந்து 8044 கிட்ட இன்றைக்கி ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. சப்போஸ் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கோல்டு பீஸில் வந்து நான் 1 கிராம் கோல்டை வந்து ஹோல்டு பண்ணிடுறோம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கால்குலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இன்றைக்கி நிலவரப்படி நீங்கள் வந்து ஒரு 112 யூனிட்ஸ் ஃப்ரம் நிப்பான் இல்லை வேறு எந்த கோல்டு இடிஎஃப்னாலும் இருக்கட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அது 1 கிராமுக்கு ஈக்குவல் ஆகும். ஏன்னா 112 into 72 ருபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டில் 8000 சம்திங் வரும். 1 கிராமோட கோல்டு வந்து உங்களுக்கு தெரியும் 8044 கிட்ட இருக்கும். ஸோ 2 ஈக்குவல் ஆயிரும். அப்போனா நீங்கள் நிலவரப்படி 1 கிராம் ஆஃப் கோல்டை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கோல்டு பீஸாக நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்றதுக்கு அர்த்தமாகுது. நிறைய கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிப்பான் பார்த்தோம், அதை தாண்டி ஆக்சிஸ் இருக்குது, ஆதித்யா இருக்குது, அப்புறமா கொட்டாக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடிஎஃப்ஸ் இருக்குது. நீங்கள் எதுனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி லோ ட்ராக்கிங் எரர் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். அதாவது உங்களுக்கு தெரியும், கோல்டு ரைஸ் ஆச்சுன்னா கோல்டு பீஸோட ப்ரைஸும் ரைஸ் ஆகணும், கோல்டு ரெடியூஸ் ஆச்சுன்னா கோல்டு பீஸோட ப்ரைஸும் ரெடியூஸ் ஆகணும். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
பட் சில கம்பெனிஸில் வந்து ரொம்ப ட்ராக்கிங் எரர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அது ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது இது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ராக்கிங் எரர் வந்து ரொம்ப ஹையாக இருக்க கம்பெனியில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு லாஸில் வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ நீங்கள் லோ ட்ராக்கிங் எரர் இருக்க கம்பெனியை பார்த்து நீங்கள் கோல்டிபீஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு மோஸ்ட் சேஃப் அண்ட் செக்யூரபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்றதை நான் உறுதிப்படுத்திக்கிறேன். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கோல்டு பீஸை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நான் நம்புகிறேன். தங்கம் எப்போ கீழே விழுகுதோ அப்பப்போ கொஞ்சம் யூனிட்டாக நீங்கள் கோல்டு பீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக வந்து அது இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த கோல்டு பீஸை வந்து ஒரு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு இது எல்லா தகுதியும் வாய்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.